Hello everyone, I am Parthiban. Welcome to SAP Views. இன்னைக்கு டேட் 30/4/2026. இந்த வீடியோவை ஈவினிங் ஒரு 7:15க்கு ரெக்கார்ட் பண்ணிட்டு இருக்கிறேன். இப்போ நீட் யூஜி 2026க்கான அட்மிட் கார்டு ரிலீஸ் பண்ணிட்டாங்க. எல்லாரும் டவுன்லோட் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இப்போ என்டிஏனுடைய அஃபீஷியல் வெப்சைட்லேருந்து ஒரு அர்ஜென்ட் அட்வைசரி நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஆல் டிக்கெட் ரிலீஸ் பண்ணதுக்கப்புறம் ஒரே அட்வைசரி நோட்டிஃபிகேஷனாக வந்துக்கிட்டே இருக்குது. எந்த ஒரு அட்வைசரி நோட்டிஃபிகேஷனும் உங்களுக்கு மிஸ் ஆகாமல் நம்ம அப்டேட் பண்ணிகிட்ருக்குறோம். ஸோ இதுக்கு நீங்கள் செய்ய வேண்டியதெல்லாம் எந்த ஒரு நோட்டிஃபிகேஷனும் மிஸ் ஆகாமல் பார்க்கணுன்னா நம்ம எஸ்ஏபி வியூஸ் யூடியூப் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுட்டு பார்த்தீங்கன்னா எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வந்துடும். என்ன அந்த அர்ஜென்ட் அட்வைசரி நோட்டிஃபிகேஷன் அப்படின்னு பார்த்துடலாம். அது மட்டும் இல்லாமல் இந்த மே மாதம் 3ஆம் தேதி வருகின்ற ஞாயிற்றுக்கிழமை நடக்கக்கூடிய நீட் தேர்வுக்கு 22,79,743 கேண்டிடேட் ரெஜிஸ்டர் பண்ணியிருக்காங்க. இதில் மேல் எவ்வளவு, ஃபீமேல் எவ்வளவு அப்படிங்கிற டேட்டாவையும் பார்க்க போகிறோம். அதற்கு முன்னதாக தமிழ்நாடு மெடிக்கல் கவுன்சிலிங், அதே போல் ஆல் இந்தியா கோட்டா கவுன்சிலிங், சென்டாக் கவுன்சிலிங் மற்றும் பிற மாநிலங்கள்லேயும் கவுன்சிலிங்க்கான கைடன்ஸ் தேவைப்படுது உங்களுக்கு அப்படின்னா ஸ்க்ரீனில் தெரிகிற என்னோடய நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணி அதனுடைய முழு விபரத்தையும் பெற்றுக்கொள்ளலாம். இது முழுக்க ஒரு பெய்டு சர்வீஸ். இந்த பெய்டு சர்வீஸை கடந்த 5 ஆண்டுகளாக நம்ம செஞ்சுக்கிட்டுருக்குறோம். மாணவர்கள் அவர்களுடைய மதிப்பெண்ணுக்கு ஏற்றாற் போல் அவருடைய விருப்ப கல்லூரியில், அரசு கல்லூரி, அதே போல் கவர்மெண்ட் கோட்டா, செல்ஃப் ஃபைனான்ஸ் சீட், மேனேஜ்மெண்ட் சீட்டு, டீம்டு யூனிவர்சிட்டியில் ஜாயின் பண்ணி படிச்சுட்டு இருக்கிறாங்க. உங்களுக்கும் தேவைப்பட்டதுன்னா ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணி அதனுடைய முழு விபரத்தையும் பெற்றுக்கொள்ளலாம். ஓகே, இன்றைக்கி அதாவது 30/4/2026 இன்றைக்கி டேட்டில் வந்திருக்கிற ஒரு அர்ஜென்ட் அட்வைசரி நோட்டிஃபிகேஷன் என்ன அப்படின்னா, அட்வைசரி ஃபார் கேண்டிடேட் ரிகார்டிங் ட்ரெஸ் கோட் அண்டு பர்மிசிபிள் ஐட்டம்ஸ் அட் த எக்ஸாமினேஷன் சென்டர்ஸ் இந்த நீட் யூஜி 2026. ட்ரெஸ் கோடு தொடர்பாகவும் என்ன பொருட்கள் எல்லாம் நீட் தேர்வுக்கு அலோவ் பண்ணுறாங்க அப்படிங்கிறதையும் ரிவைஸ்டு அட்வைசரி நோட்டிஃபிகேஷனாக கொடுத்துருக்காங்க. நேஷனல் டெஸ்டிங் ஏஜென்சி என்டிஏ வில் கண்டக்ட் நேஷனல் எலிஜிபிலிட்டி கம் என்ட்ரன்ஸ் டெஸ்ட் நீட் யூஜி 2026 3rd May 2026 வருகின்ற ஞாயிற்றுக்கிழமை நடைபெற உள்ளது. உங்களுக்கு தெரியும், எல்லாம் முழுவீச்சாக ப்ரிப்பேர் பண்ணிகிட்டு இருப்பீங்க. ஆல் கேண்டிடேட்ஸ் அப்பியரிங் ஃபார் எக்ஸாமினேஷன் ஆர் அட்வைஸ்டு டு நோ த ஃபாலோயிங் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ். கீழே கொடுத்துருக்கிற அந்த முக்கியமான அறிவிப்பை பார்த்துருங்க. ஆல் கேண்டிடேட்ஸ் கேன் கேரி டிரான்ஸ்பரண்ட் வாட்டர் பாட்டில்ஸ். டிரான்ஸ்பரண்ட் வாட்டர் பாட்டில் நீங்கள் தேர்வு மையத்துக்கு எடுத்து செல்லலாம். அது மட்டும் இல்லாமல் கேண்டிடேட்ஸ் ஆர் அலவுட் டு வேர் ஆர்டிகல்ஸ் ஆர் அப்ஜெக்ட் ஆஃப் ஃபெய்த் சப்ஜெக்ட் டு ரிப்போர்ட்டிங் அட் த சென்டர்ஸ் வெல் இன் அட்வான்ஸ் டு எனேபிள் ஃப்ரிஸ்கிங். அதாவது மதம் சார்ந்த உடைகள் போடணும், சமயம் சார்ந்த உடைகள் நாம் போடணும் அப்படின்னு விருப்பப்படுற மாணவர்களாக இருந்தால் நீங்கள் என்ன பண்ணணும், தேர்வு மையத்திற்கு முன்னதாகவே செல்ல வேண்டும். எதுக்காக அப்படின்னா ஃப்ரிஸ்கிங் ப்ராசஸ் முடிக்கிறதுக்காக. ஓகேங்களா? ஸோ யாராவது ரிலீஜியஸ் ட்ரெஸ் கோட் போடணும் அப்படின்னு நீங்கள் விருப்பப்பட்டீங்க அப்படின்னா தேர்வு மையத்திற்கு முன்னதாகவே சென்று அந்த ஃப்ரிஸ்கிங் ப்ராசஸை முன்கூட்டியே முடிச்சிருங்க. வைல் லைட் க்ளாத்திங் இஸ் ப்ரிஃபர்டு. ட்ரெஸ் கோடு நம்ம ஒரு வீடியோ போட்டிருக்கிறோம். லைட் கலரில், அதாவது ஆஃப் ஸ்லீவில் பாக்கெட் இல்லாமல், பட்டன்ஸ் அதிகமாக இல்லாமல், மெட்டல் பட்டன்ஸோ இல்லை ஜிப்போ இல்லாத மாதிரி ட்ரெஸ் கோடு சொல்லியிருந்தோம். அதை ப்ரிஃபர்டு ட்ரெஸ் கோடாக சொல்கிறாங்க. அது தவிர்த்து கேண்டிடேட்ஸ் ஆர் அலவுட் டு வேர் ஃபுல் ஸ்லீவ்ஸ். ஒரு சில கேண்டிடேட் ஃபுல் ஸ்லீவ் தான் நான் போடணும், இல்லைன்னா உள்ளனில் ட்ரெஸ் போடணும். உள்ளனில் தமிழ்நாட்டில் இப்போ இருக்கிற இந்த சம்மருக்கு யாரும் போட மாட்டாங்க. இது ஆல் ஓவர் இந்தியா அப்ராடுக்கும் பொதுவான இன்ஸ்ட்ரக்ஷன் அப்படிங்கிறனால கொடுத்துருக்காங்க. உள்ளன் ட்ரெஸ் வேர் பண்ணணும் அப்படின்னா அதாவது கிளைமேட் கொஞ்சம் அதாவது கூல் கிளைமேட் இருக்கிற இடங்களில் தேர்வு எழுதவங்களாக இருந்ததுன்னா உள்ளன் ட்ரெஸ்ஸை போட்டுக்கலாம். இஃப் தே ஃபீல் நீட் ஃபார் இட் சப்ஜெக்ட் டு ரிப்போர்ட்டிங் டு த சென்டர்ஸ் இன் அட்வான்ஸ் எனேபிள் ஃபார் ஃப்ரிஸ்கிங். ஸோ இந்த மாதிரி ஃபுல் ஸ்லீவ் போடணும்
இல்லைன்னா உள்ளன் ட்ரெஸ் வேர் பண்ணணும் அப்படின்ற மாணவர்களாக இருந்தீங்க அப்படின்னா நீங்கள் தேர்வு மையத்திற்கு முன்கூட்டியே சென்று அதை அங்கே இருக்கக்கூடிய அத்தாரிட்டிஸ்க்கு தெரியப்படுத்தி ஃப்ரிஸ்கிங்கையும் முன்கூட்டியே முடிச்சுக்குங்க. ஸ்லிப்பர்ஸ் அண்டு லோ ஹீல்ஸ் ஆர் ப்ரிஃபர்டு ஃபார் ஃபுட்வேர். அப்போது ஸ்லிப்பர், ஹவாய் செப்பல், பாத்ரூம் செப்பல், இந்த மாதிரியான லோ ஹீல்ஸ் இருக்கிற ஸ்லிப்பர்ஸ் வந்து அலௌடு அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காங்க. மேற்கொண்டு உங்களுக்கு வந்து கிளாரிஃபிகேஷன் தேவைப்படுது அப்படின்னா கீழே கொடுத்துருக்கிற மெயில் ஐடிக்கு, அதாவது என்டிஏனுடைய அஃபீஷியல் மெயில் ஐடிக்கு மெயில் பண்ணி கேட்டுக்கலாம். ஹெல்ப்லைன் நம்பர் 2 நம்பர் கொடுத்துருக்காங்க, அதுலேயும் கால் பண்ணி கேட்டுக்கலாம். ட்ரெஸ் கோடுக்கு நம்ம எஸ்ஏபி வியூஸ் யூடியூப் சேனலில் வீடியோ போஸ்ட் பண்ணியிருக்கிறோம், அதையும் நீங்கள் பார்த்துக்கலாம். ஸோ ட்ரெஸ் கோடில் சமயம் சார்ந்த உடைகள் அணிவதற்கும், ரிலீஜியஸ் ட்ரெஸ் கோடு போடுறதுக்கும், ஃபுல் ஸ்லீவ் போடுறதுக்கும், உள்ளன் ட்ரெஸ் போடுறதுக்கும் உங்களுக்கு சலுகை தேவைப்படுது அப்படின்னா முன்கூட்டியே தேர்வு மையத்திற்கு சென்று நீங்கள் இந்த மாதிரி ட்ரெஸ் கோடில் வந்திருக்கிறீங்க அப்படிங்கிறத அந்த கன்சர்ன்ட் அத்தாரிட்டிகிட்ட சொல்லிவிட்டு ஃப்ரிஸ்கிங்கை முன்கூட்டியே முடிச்சுக்குங்க அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. இருந்தாலும் லைட் கலர் க்ளோத்ஸ் ஆர் ப்ரிஃபரபிள். அதே போல் ஸ்லிப்பர்ஸ், லோ ஹீல்ஸ் இதெல்லாம் வந்து ப்ரிஃபரபிள். அது மட்டும் இல்லாமல் ஒரு டிரான்ஸ்பரண்ட் வாட்டர் பாட்டில், அட்மிட் கார்டு, அப்புறம் வேலிட் ஐடி ப்ரூஃபு, அது மட்டும் இல்லாமல் பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ 2, ஒன்று வந்து அட்மிட் கார்டில் பேஸ்ட் பண்ணியிருக்கணும், ஒன்று அட்டனன்ஸ் சீட்டில் ஓட்டுறதுக்கு எடுத்துகிட்டு போகணும். இது எல்லாமே AS த நீட் அப்ளிகேஷன். போஸ்ட் கார்டு சைஸ் ஃபோட்டோ செகண்ட் பேஜில் நீங்கள் பேஸ்ட் பண்ணியிருக்கணும். அதுவும் எப்படி இருக்கணும், நீங்கள் எந்த ஃபோட்டோவை நீட் அப்ளிகேஷனில் அப்லோட் பண்ணீங்களோ அதே ஃபோட்டோவாக இருக்கணும். அதே போல் ஃபஸ்ட் பேஜில் பாட்டமில் செகண்ட் பாக்ஸில் லெஃப்ட் தம்ப் இம்ப்ரெஷன் வீட்லேயே வச்சுட்டு போயிடணும். சிக்னேச்சர் எக்ஸாம் ஹாலில் தான் போடணும், அதுவும் இந்த ப்ரெசன்ஸ் ஆஃப் த இன்விஜிலேட்டர். ஸோ இந்த அட்வைசரி நோட்டிஃபிகேஷனை ஸ்டூடெண்ட்ஸும் படிச்சுக்குங்க, பேரண்ட்ஸும் படிச்சுட்டு அதற்கேற்றாற் போல் மாணவர்களை தயார்படுத்தி தேர்வுக்கு அனுப்புங்கள். இப்போது அது மட்டும் இல்லாமல் என்டிஏனுடைய அஃபீஷியல் ட்விட்டரில் உங்களுக்கு வந்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, நீட் 2026 யூஜி தேர்வுக்கு 22,79,743 ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ரெஜிஸ்டர் பண்ணியிருக்காங்க. ரெஜிஸ்ட்ரேஷன் கம்ப்ளீட்டட் எவ்வளவு 22,79,743. அவுட் ஆஃப் 22,79,743ல் ஃபீமேல் கேண்டிடேட் 13,32,928 ஆர் ஃபீமேல் கேண்டிடேட்ஸ். Male candidate 9,46,815. That means மேலே விட ஃபீமேல் கேண்டிடேட் வந்து 58%. அதாவது மொத்தமாக ஃபீமேல் கேண்டிடேட் வந்து 58% ரெஜிஸ்டர் பண்ணியிருக்காங்க. இதில் எத்தனை பேர் மே 3ஆம் தேதி ப்ரெசண்ட் ஆகிறாங்க, எத்தனை பேர் ஆப்சண்ட் ஆகிறாங்க அப்படிங்கிற தகவல் தேர்வு முடிந்த மறுநாள் உங்களுக்கு இதே மாதிரி அப்டேட் கிடைச்ச உடனே நம்ம எஸ்ஏபி வியூஸ் யூடியூப் சேனலில் நம்ம வந்து அப்டேட் பண்ணிடுவோம். இதில் மெடிக்கல் ஆஸ்பிரன்ஸ் ஆர் இன்க்ரீசிங்லி உமன் லீடிங் தி வே. ஆண்களை விட பெண்கள் வந்து முன்னிலையில் உள்ளனர் அப்படிங்கிற தகவலையும் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த அட்வைசரி நோட்டிஃபிகேஷனை நீங்கள் பார்த்துட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கும் யாரெல்லாம் நீட் எக்ஸாம் எழுதுகிறாங்களோ அவங்களுக்கு தெரியப்படுத்துங்க. அது மட்டும் இல்லாமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. கவுன்சிலிங்கில் வந்துட்டா பெய்டு சர்வீஸ் தேவைப்படுது அப்படின்னா ஸ்க்ரீனில் தெரிகிற என்னோடய நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணிவிட்டு அதனுடைய முழு விபரத்தையும் பெற்றுக்கொள்ளலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய், சி யூ, ஹேவ் அ நைஸ் டே. மறுபடியும் அடுத்த வீடியோவில் அடுத்த ஒரு அப்டேட்டோட மீட் பண்ணலாம்.